இல்ல, ஆனா அதுக்கான முயற்சிக்கான தொடர் நடவடிக்கைகள் இப்போதைக்கு கடந்த 2-3 மாசமா இருக்கு சார். அதான் இப்போ அநேகமா இன்னைக்கு காலையில அது பரவலாதா அந்த கருத்து இருந்தது. 4ஆம் தேதி கூட்டத்தை ஒட்டி அவர் கட்சி பேரை அறிவிக்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா உங்களோட கருத்து அது வாய்ப்பு, கட்சி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அதை மட்டும் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். சொல்லிட்டே இருப்பாங்க, வரமாட்டாருங்க. ரஜினிக்கு நான் சொன்ன வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு. ஏன்னா அதுக்கு ஒரு சில குணங்கள் வேணுங்க. கட்சி ஆரம்பிக்கணும்னா தன்னுடைய சொத்தை செலவு செய்யறதுக்கு தயாராகணும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு இடத்துல தேர்தல் வரும்போது, முதல் தேர்தலை சந்திக்கும் போது அவருக்கு அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய், இன்னைக்கு 10 கோடி மேல இருக்கும் தேவைப்பட்டுச்சு. தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு தன்னுடைய உதவியாளர்களை அனுப்பிச்சது சாண்டோ சின்னப்ப தேவர்கிட்ட. ஒரு 10 லட்சம் கேட்டு சாண்டோ சின்னப்ப தேவர் திரும்பி வந்து அந்த வீட்டு பத்திரத்தை அவற்றையே கொடுத்து, தெய்வமே நீ உங்களாலதான் நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லி அந்த 10 லட்சத்தை அன்னைக்கு கொடுத்துட்டு போனாரு, எந்த கையெழுத்தும் இல்லாம. எம்ஜிஆர் எப்படி நான் வாங்குறதுன்னு சொல்லும் போது இவர் வாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு கால் சீட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரியான ஒரு நட்பு வட்டாரம், உதவி செய்யறதுக்கான ஆட்கள், தன் சொந்த பணத்தை வாரி இறைக்கக்கூடிய அந்த குணம் வேணுங்க. சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கவங்களால எப்படிங்க முடியும்? சொத்து எவ்வளவு வந்தாலும் சொத்து சேர்த்துக்கிட்டு மக்களுக்கு ஈயாதவங்கள்ட்ட எப்படிங்க அது முடியும்? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்தா சேர்த்தாரு. அவரு ஏதோ வசிக்கிறதுக்கு ஒரு வீடு, கட்சிக்கு வேணா சொத்து சேர்த்திருக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு பைசா கூட அவரு அரசியல் இருந்து எதிர்பார்க்கல. எக்கச்சக்கமா செலவு பண்ணாரு, கடன் வாங்கி செலவு பண்ணாரு. அது மாதிரியான குணாம்சம் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குதா பாருங்க நீங்க. அந்த குணாம்சம் ஓரளவுக்கு விஜயகாந்த் இருந்துச்சு. எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா ஓரளவுக்கு இருந்துச்சு. தன்னுடைய சொத்தை பத்தி அவருக்கு, சொத்து சேர்க்கறத பத்தி அவர் கவலைப்படல. ஆனா ரஜினியும் சரி விஜயும் சரி சொத்து சேர்க்கறதுல கவனம் உள்ளவங்க. அப்படி தங்களுடைய சொத்தை வித்து அரசியல் கட்சிக்கு அவங்க செலவு செஞ்சிட மாட்டாங்க. நீங்க தாக்கு பிடிக்கணும்ல, நீங்க எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கணும், அதுக்கு பணம் வேணும்ல. அது வசூல் மட்டுமே வந்துடாதுங்க. நீங்க உங்க சொந்த பணத்தையும் அதை போட வேண்டி இருக்கும். அந்த குணாம்சம் இவங்ககிட்ட இல்லைங்கிற நான். மக்களுக்காக இவங்க வாழ்ந்து காட்டல. ஏதோ சில இடத்துல ஒரு பரிசு தர்றாங்க, ஒரு உதவி செய்யறாங்கிற வேற விஷயம். இவங்களோட அதிகமா சூர்யா செஞ்சிட்டு இருக்காரு. அரசியல் வராமலேயே சூர்யா பெரிய அளவுக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு. அது வேற விஷயம். எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதை வேணா நீங்களும் செஞ்சேன்னு சொல்லிட்டு போங்க. இதை வச்சு நீங்க கட்சி தொடங்கிட முடியாதுங்க. எம்ஜிஆர்னா கொடை வள்ளலுங்க. அவரு கர்ணனுக்கு பின்னாடி இதிகாசத்துலதான் கர்ணனை பார்த்தேன் நான். ரியல் லைஃப்ல பார்த்த வள்ளல் எம்ஜிஆர். அவர் சினிமால என்ன பிம்பத்தை கட்டமைச்சாரோ அதே பிம்பமாகவே வாழ்ந்தார் அவர். இவங்களுக்கு சினிமா பிம்பத்துக்கு வாழ்க்கைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இவங்களுக்கு டோட்டலி அன்ரிலேட்டட். அவங்க சும்மா அரசியல சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அரசியல சினிமாவுக்கு பயன்படுத்துற லட்சியம் தான், எண்ணம் தான் கமல் விபத்து இருந்துச்சு. நான் வரமாட்டான்னு உறுதியா சொன்னேன். நான் தான் திருப்பி சொல்லிட்டே இருந்தேன், ரஜினி வரமாட்டேன். ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி விஜய் வரமாட்டார். விஜய் வரமாட்டார். உங்களுடைய கருத்து நன்றி சார். பல்வேறு கருத்து என்ன முடிவு பண்ணுவாங்க திரும்ப நாளைக்கு மறுநாள் மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, நம்ம நாடாளுமன்றத்துக்கு வேணா சட்டமன்றத்துக்கு வரலாம்னு முடிவு பண்ணிடும். அப்பவும் வரப்போறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்பயும் வரமாட்டாங்க என்னுடைய கருத்து. நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். கலை சார், நன்றி.